பட்டுக்கோட்டையிலேருந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஃபுல்லாக ட்ரெயின்லலாம் பேக் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு வந்துடலாம்லாம் ஒரு பிளான் பண்ணோம். ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் டயர்ஸ் நல்லா இருக்கனால டேர்ன் வந்து நான் நல்லா பர்ஃபெக்ட் ஹேண்ட்லிங் இருக்கிறதுனால தான் நான் வந்து எடுக்கிறேன். வந்தோடனே சும்மா இருக்காமல் நம்ம பசங்க ராக்கெட் கோரை போட்டுவிட்டானுங்க. அந்த பீட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எடுத்த ப்ரைஸும் நான் வந்து இதில் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய இது இல்லை. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ப்ளசண்ட்டான ஒரு ஈவினிங்கில் நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எந்த ஒரு ரிவ்யூ வீடியோவும் கிடையாது, நம்ம சிவிக்கோட மாடிஃபிகேஷன் வீடியோ வந்து கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வீடியோ தான் நம்ம சேனலில் வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ கார் என்தூசியாசிஸ்ட், பைக் என்தூசியாசிஸ்ட் 2 பார்ட்டை வந்து பிரிச்சோம்னா, ஸோ கார் என்தூசியாஸ்ட்டுக்கு இப்போ இருக்கிற கார் என்தூசியாஸ்ட்லாம் இந்த சிவிக் வந்து பயங்கர ஒரு க்ரேஸாக இருக்குது எல்லாருக்கும். எப்படியாவது சிவிக் எடுக்கணும், எப்படியாவது மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற க்ரேஸ் வந்து இப்போ சிவிக், க்ரூஸ் இந்த மாதிரி செடான்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ BMW வரைக்கும் வந்து நின்றுச்சு அந்த ஒரு லைனப் வந்து. பட் பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு என்றைக்குமே பைக்கில் வந்து நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பைக் என்தூசியாஸ்ட். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பைக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணுற பைக்கில் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பைக் தான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பைக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி உள்ள எடுத்து வந்திருக்கேன். பைக் என்தூசியாஸ்டோட ஒரு லவ்லி ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பயங்கர க்ரேஸாக இருக்கிற ஒரு வண்டி Rx100 வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்மளோட Rx100. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு வண்டி வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த வண்டிக்கு ஒரு குட்டி சீக்வல் இருக்குது, ப்ரீக்வல் இருக்குது, நிறைய விஷயங்களும் இருக்குது. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு Rx100 பற்றி சொல்கிறேன். ஸோ Rx100 எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நான் பெருசாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 100 cc ஒரு 250 cc தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு வண்டி அப்படின்னு சொல்லலாம் Rx100 பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு 100 cc செக்மெண்ட்டோட கிங்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கோம். பட் இது வந்து யூஷுவல் Rx100 கிடையாதுங்க. ஸோ Rx100 வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து 1986லேருந்து 90 வரைக்கும், 90யோட முன்னாடி வரைக்கும், அப்புறம் 90க்கு அப்புறம் 96 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பிரிக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 86லேருந்து 90க்குள்ளே வந்த பேட்ச் எல்லாமே ஜப்பானோட வண்டி, ஜப்பான் மேக் வண்டி. ஸோ அதெல்லாமே ஜப்பான்லேருந்து இம்போர்ட் ஆகி எஸ்காட்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு சேலுக்கான வண்டி. ஸோ அந்த ஜப்பான் மேக் ஒரு வண்டி தான் இந்த வண்டி. மோஸ்ட்லி இந்தியன் மேக் வண்டி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. Rx100 பொறுத்த வரைக்கும் இந்தியன் மேக் வண்டியிலே நான் இந்த கிட்லாம் பற்றி சொல்கிறேன். இந்தியன் மேக் வண்டியிலே இந்த ஜப்பானோட கிட்ஸ்லாம் போட்டு ஜப்பான் மேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இயரை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரெஜிஸ்ட்ரேஷனும் பார்த்திங்கன்னா TA இந்த 3 சீரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வரும். 89க்கு முன்னாடிலாம் வந்து இந்த 3 சீரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ அந்த 3 சீரிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இது வந்து மதுரையோட வண்டி. எல்லாமே கரண்ட்டில் இருக்க ஒரு வண்டி, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு வண்டி தான் இது வந்து. கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே G1ஓட ஜப்பான் கார்பேட்டர்ஸ் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கோம். கூடுதலாக இந்த வண்டியை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இப்போ தான் எடுத்து 2-3 நாள் ஆச்சு. நிறையா ஒர்க்ஸ் பண்ணணும், ஏகப்பட்ட ஒர்க்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வீடியோலேயே வந்து தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்டீரியர், இன்டீரியர், மெக்கானிக்கல் ஒர்க், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்ஸ் வந்து இந்த வண்டியில் பெண்டிங் இருக்குது. இது எல்லாமே பண்ணி சூப்பர் அப்டேட்டில் இந்த வண்டி நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். பட் நிறைய பேர் இந்த போர்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. G1 கிட்டு, G2 கிட்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் ஜப்பானோட கார்பேட்டர்ஸ் வந்து இதில் அப்கிரேட் ஆகிருக்கும். வண்டின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ 3 விஷயம் தான் இந்த வண்டியோட மேஜர் பார்ட்டு. ஒன்று வந்து இன்ஜினு, கியர் பாக்ஸு, அப்புறம் கார்பேட்டர். இந்த 3 விஷயங்களோட ஃபார்முலா தான் இந்த வண்டியோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸே வந்து கணிக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 விஷயங்க, அப்புறம் இந்த வண்டியோட பீட்டு, எக்ஸாஸ்ட் நோட்டு, அதெல்லாமே இன்ஜின்லேருந்து வர்றது தான். இந்த 3 விஷயங்களோட மெயின் மேட்டர் தான் இந்த வண்டி. இந்த 3 விஷயங்களும் இந்த வண்டியில் ரெடி பண்ணணும். சின்ன நுஹான்சஸ் நிறையாவே இந்த வண்டியில் வந்து இருக்குது. ஸோ மிரர்லாம் பார்த்திங்கன்னா யமஹாவோட மிரர் தான். ஸோ இது வந்து டூப்ளிகேட் கிடையாது. யமஹாவோட லோகோவெல்லாம் மிரரில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும் வண்டியில். இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபோர்க்லாம் மாற்றிருக்காங்க. இந்த கிளாடியேட்டரோட ஃபோர்க் போட்டு பல்சரோட டிஸ்க்ஸ் இதெல்லாமே வண்டியில் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜப்பானோட ஹெட்லைட், இது வந்து ஐகானிக்கான ஹெட்லைட், நல்லா குட்டியாக இருக்கும். நிறைய பேர் இதை வந்து இந்த Max R100 மாதிரி பெரிய ஹெட்லைட்ஸ் போட்டும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. வண்டி எடுத்தோடனே டயர்ஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங் டயர்ஸ் வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங் டயர்ஸ் வந்து மைலேஜை கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போதைக்கு நான் வண்டி மைலேஜ் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வண்டி ரெடி பண்ணிட்டு என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். மைலேஜ் வந்து ஒரு 13 தான் கிடைக்குது. 20 கிடச்சிட்டு இருந்தது. வந்தோடனே சும்மா இருக்காமல் நம்ம பசங்க ராக்கெட் கோரை போட்டுவிட்டானுங்க. அந்த பீட்டில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ராக்கெட் கோரை போட்டுவிட்டோன்னே ஃப்ளாட் ஒரு 15 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பேசாமல் இருக்காமல் ஆஃப் ரோடிங் டயர் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணி வச்சிட்டேன். 13ல் வந்து நிற்கிது வண்டியோட மைலேஜ் இப்போதைக்கு.
13 வந்து வண்டியோட ஒரிஜினல் மைலேஜ் கிடையாதுங்க. வண்டியில் ஏகப்பட்ட ஆயில் லீக்ஸ்லாம் நிறையா இருக்குது. இன்ஜின் கேசிங்லாம் ஃபுல்லாக ஆயில் லீக் இருக்குது. பிஸ்டன் ரிங்ஸ்லாம் பார்க்கணும். இந்த மாதிரி மெக்கானிக்கல் டர்ம்ஸ் ஒர்க் நிறையா இருக்குது. அதெல்லாமே நான் ஒர்க் முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணுறேன். பொள்ளாச்சியில் தான் வண்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பொள்ளாச்சி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விண்டேஜோட பேர் போன ஒரு இடம். விண்டேஜ் மெக்கானிக் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர்கிட்ட நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாட்ட அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பண்ணி அவர்கிட்ட கொடுத்து தான் வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி வந்து வண்டி எடுக்க போகிறோம். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன். அதுக்கப்புறம் வண்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸ், இப்போதைக்கு வண்டியில் இருக்க ப்ராப்ளம் வந்து மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே ப்ராப்ளம் தான். இது எடுத்த ப்ரைஸும் நான் வந்து இதில் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பெரிய இது இல்லை. பட்டுக்கோட்டையிலேருந்து வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஃபுல்லாக ட்ரெயின்லலாம் பேக் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு வந்துடலாம்லாம் ஒரு பிளான் பண்ணோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய காமெடி. 300 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணி 30 கிலோமீட்டரில் திரும்பி போயிட்டோம். நம்ம அப்பாச்சி மேன் நினச்சிட்டு இதை ஓட்டலாம் அப்படின்னு நினச்சோம். பட் இது வேறங்கிறது வந்து ஒரு 30 கிலோமீட்டரில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படியே திருப்பிட்டு போயிட்டு அப்புறம் பார்சல் பண்ணிட்டாங்க வண்டியை. பார்சல் பண்ணி க்ளீனாக, ஆனால் பார்சலில் வந்து நாங்கள் பயந்தோம் டேமேஜஸ்லாம் ஆயிருமோன்னு. பட் நம்ம ஒரு வண்டி தான் பார்சல் ஆச்சு. அங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்துருச்சு. அப்புறம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க நம்ம ஆளுக்கு. ஸோ பார்சல் ஆகி அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து அப்படியே ஷிப்மெண்ட் ஆகி வந்துச்சு. எந்த டேமேஜும் இல்லை. நம்ம ஒரு வண்டி தான் ட்ரெயின்லேயே வந்து இருந்தது. சார்ஜஸும் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 250 ருபீஸ் தான் நமக்கு ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்கே சார்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பேக்கிங்க்கு ஒரு 250 ருபீஸ், அது மாதிரி ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே சார்ஜ் ஆகிடுச்சு. இதே நம்ம பைக்லலாம் வந்திருந்தோம்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படின்னு போட்டாலும் நமக்கு 300 கிலோமீட்டர் அப்படிங்கும்போது நமக்கு ஆயிரும் 3000 ருபீஸ்கிட்டே பெட்ரோலுக்கு வந்து செலவாயிரும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் மெயினாக அப்கிரேட் பண்ண போகிறது வந்து இந்த கோர்லாம், இது சைலன்சர்ஸ்லாம் ஒரிஜினல் கிடையாது. 135 கூட கிடையாது. ஒரு டூப்ளிகேட் சைலன்சர்லாம் இருக்குது. வண்டி வந்து 4-5 கை. இது வந்து 5th ஓனர் வண்டி, ஓகேங்களா. இது வந்து 69,000 ஃபைனலாக வந்து 69,000க்கு வந்து இந்த வண்டி வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ப்ரைஸை நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். 2027 வரைக்கும் எல்லாம் கரண்ட்டில் இருக்க வண்டி, சேலுக்குலாம் இல்லைங்க. இது எங்களோட வண்டி தான். 2027 வரைக்கும் கரண்ட்டில் இருக்க ஒரு வண்டி. இன்சூரன்ஸ் எல்லாமே எல்லா பேப்பர்ஸும் ஆல் கிளியராக இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் மட்டும் வண்டி ரெடி பண்ணிட்டு பண்ணணும். ரெடி பண்ணிட்டு செட் ஆகுதா வண்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட் அண்ட் அவுட் நம்மளோட வண்டி நம்மளோட நேமில் ஆயிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அந்த சைடு ரெடி பண்ணுவாங்க, நம்ம இந்த சைடு வந்து ரெடி பண்ணிருப்போம். மெக்கானிக்கல் ஒர்க்ஸ் பொள்ளாச்சியில் விட்டுலாங்கிறது எங்களோட சஜஷன். நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி சரி பொள்ளாச்சியில் மெக்கானிக்கல் ஒர்க் இது பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் ஒரு 100 வச்சுருக்கோம். அதுவும் 88 ஜப்பான் மேக் தான். அந்த வண்டி வந்து ஒரு ஃபேமிலி மேன் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி. ஒரு பிரச்சனையும் இல்லை. 65,000க்கு வாங்கினோம். எந்த பிரச்சனையும் இல்லை மெக்கானிக்கல் வைஸ். அந்த வண்டி சின்ன அப்கிரேட்ஸ் மட்டும் பண்ணியிருந்தோம். அந்த வண்டி வந்து இது ரெடி ஆனதுக்கப்புறம் நான் அந்த வண்டி காட்டுறேன். நிறையா நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட Rx100 மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். 50+ மைலேஜ் கிடைக்குது ஒரு Rx100ன்னு. அந்த 100 தான் வந்து என் ஃப்ரெண்டோட வண்டி. ஸோ அதுவும் நம்ம தான் வந்து எடுத்துருந்தோம். ஸோ அந்த வண்டி மாதிரியே இதை வந்து ரெடி பண்ணுறோம். அது அந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட ரெடி பண்ணுறோம். இது வந்து பசங்க ஓட்டிகிட்டு இருந்த வண்டி. ஸோ இந்த மீன்ஸ்லாம் இருக்கும். பசங்க ஓட்டினா என்னென்னு உங்களுக்கே வந்து தெரியும். ஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு சூப்பராக இந்த வண்டியை ரெடி பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறோம். கீ ஆன் பண்ணி ரிசர்வ் டேங்க்கில் ஆன் பண்ணணும். ரிசர்வ் கான்செப்ட் விண்டேஜ் பைக்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். முதல்ல எடுத்தோன்னே வண்டியோட ஹேண்டில் பார் பெண்டு, அது வந்து ஹேண்டில் பார் பெண்டு கிடையாது. ஃபோர்க்கோட பெண்டுங்க. அது வந்து வண்டியில் நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஒர்க் வந்து இருக்குது. வண்டியோட ஃபோர்க்கோட பெண்டு ஆக்சுவலாக அது வந்து எக்ஸாஸ்ட் வந்து 135 கோரோட ஆல்ட்ரு. அதனால கொஞ்சம் சவுண்ட் வந்து 100 மாதிரிலாம் சுத்தமாக உங்களுக்கு கேட்க வைக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி தொர அப்படின்னு தான் கேட்கும். வண்டி நான் புல் பண்ணுறேன். ஒரு நல்ல ஒரு ரோடு தான், பெருசாக யாரும் புதுக்கெல்லாம் வராத ரோடு. நான் புல் பண்ணுறேன். வண்டியோட எக்ஸாஸ்ட் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் கேட்குங்க. சவுண்டு மட்டும் தான் பெரிய லெவலில் வரும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சட்டிலாக தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது. பிஸ்டன் ரிங்ஸு அந்த மாதிரி வண்டி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். பிஸ்டன் இன்ஜின் பற்றி, இன்ஜினை நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறேன். எல்லாமே ஒர்க் பண்ணணும். வண்டியில் ஹீரோமீட்டர்லேருந்தே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்படியே நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். மிஸ்ஃபேர் வந்து ஆகாது இந்த எக்ஸாஸ்ட். நான் தான் கையில் மிஸ்ஃபேர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். டேர்ன் வந்து நான் நல்லா பார்த்து தான் எடுக்கிறேன். நமக்கு நல்லா பழக்கப்பட்ட ரோடு தான். 4 பாயிண்ட் இருந்தாலும் டயர்ஸ் நல்லா இருக்கனால டேர்ன் வந்து நான் நல்லா பர்ஃபெக்ட் ஹேண்ட்லிங் இருக்கிறதுனால நான் வந்து எடுக்கிறேன்.
டவுன் பண்ணி ஃபுல் ட்ரைவ் கொடுத்தோம்னா வண்டியோட சவுண்ட் வந்து நல்லா பிச் எடுக்கும். சவுண்டு மட்டும் தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸாக ரொம்ப செட்டிலாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் வண்டி ரெடி பண்ணாலுமே ரெடி பண்ணதுக்கப்புறமே வண்டி செட் பண்ணணும். இன்ஜின் நல்லா செட் பண்ணால் தான் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஆட்ரினலின் பம்ப் ஆகிற அளவுக்கு கிடைக்கும். நல்லா அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கிற ஒரு வண்டி தான். எக்ஸாஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பிரிக்கும். கையில் தான் நான் பார்த்தீங்கன்னா ரிவ் பண்ணிருக்கேன். இந்த வண்டியோட ட்ரைவ் அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும். இன்னும் டீட்டெயில்டாக அந்த வண்டி ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக வண்டி ரெடி சொல்கிறேன். சூப்பரான ப்ராஜெக்ட் இருக்குது, ரெடியாகி வரப்போகுது. இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப சூப்பரான அட்வைட் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சிவிக்கோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாடிஃபிகேஷன் வீடியோக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டில் வீக்காக இருங்க. ஸோ இந்த வீடியோ அப்படியே என்ட் பண்ணிக்கிறேன். ஸோ see you people in the next video on the background travelgramofuv with this Rx100. கலர்ஸும் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம். ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்ட மாட்டோம். அவுட் அண்ட் அவுட் ஒவ்வொரு ஒர்க்காக நடக்க என்னென்னங்கிறத நான் அப்படியே ஒரு vlog வந்து மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வண்டியை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு 2 months ஆகலாம், 3 months ஆகலாம், இல்லை 15 days கூட நான் வீடியோ போடலாம். தெரில எப்போ காசு கிடைக்குதோ அப்போ ரெடி பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.